வணக்கம் நேயர்களே, உங்கள் ஓம் குமரகுரு வாழ்வியல் அற்புதங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது நாம் முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருகம்புல். இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ அதனால் அருகம்புல்லை தான் நான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா முதல்ல முழுமுதற் கடவுள் கணபதி, முதல் சித்தர் அகத்தியர், முதல் தாவரம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா முதல்ல தோன்றிய தாவரம்னா அது அருகம்புல் தான். அதனால தான் அருகம்புல்லை செலக்ட் பண்ணேன். அருகம்புல் இருக்குது இல்லைங்களா, அந்த அருகம்புல்லில் இலைகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடுறோம். பிறகு அந்த அருகம்புல்லை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்கும். ஜாயிண்டாக மூங்கிலில் எப்படி அந்த கணுக்கள் இருக்கோ அந்த மாதிரி அருகம்புல்லையும் கணுக்கள் இருக்கும். அருகம்புல்ல அந்த கணுக்களை கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த பாகத்தை மட்டும்தான் நம்ம மூலிகையாக பயன்படுத்த முடியும். கணுக்களை பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா அந்த கணுக்கள் மிக வலிமையானது. நம்ம அரைச்சாலோ ஜூஸ் போட்டாலோ அதை அப்படியே நேரடியாக சாப்பிடும்போது அது நம்ம தொண்டையில் குத்தி புண்ணாகும். அதை வெளியே எடுக்கவே முடியாது, குடல் வரைக்கும் கிழிக்கும். அதனால தான் அருகம்புல்லை கணுக்களை எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அருகம்புல் கணுக்களை நீக்கி அந்த சின்ன சின்ன குச்சி மாதிரி வருது இல்லைங்களா, அந்த அருகம்புல் இலையும் சேர்த்துக்கலாம். அந்த கணுக்களை நீக்கின அந்த தண்டு பகுதியை மாதுளை இலையோடு சேர்த்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் அருகம்புல்லையும் மாதுளை இலையையும் காய்ச்சி ஒரு 100 மில்லி அளவுக்கு சுண்டின பிறகு ஆற வச்சு ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை 6 ட்ரிப்பு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா, அந்த தண்ணியை ஒரு கிளாஸ் போதும், ஒரு அரை கிளாஸ் அப்படி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் இருக்கிற சூடு தனியும். இந்த லேடிஸ்க்கு மாதவிடா சிக்கல் குறைஞ்சிருங்க. அப்புறம் அதே அருகம்புல் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி சம அளவு வெண்ணெயில், பசுவில் வாங்கின எண்ணெய், அது எப்படி சொல்கிறது, பசு நெய், பசு வெண்ணெய் விற்கிறாங்கள அந்த மாதிரி. நீங்கள் கடையில் இந்த பாக்கெட்டில் இந்த கம்பெனியில் தயாரிக்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது, அது ஒத்துக்காது. அந்த நெய்யை சேர்த்து அந்த நம்ம அரைச்சி வச்ச விழுதை தினம் காலையில் மட்டும் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா முகம் பளபளன்னு இருக்கும். ஸ்கின் டிசீஸ் வரவே வராது. அருகம்புல் ரெகுலராக யூஸ் பண்ணால் ஸ்கின் டிசீஸ் வராது. ஆனால் இந்த வெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு 1 மந்த்து, ஒரு 40 நாள் அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டுட்டு அதோடு நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா வெண்ணெய் கொழுப்பு சத்து அதிகம், நமக்கு வெயிட் போடுன்னு வச்சிங்களேன். அப்புறம் ஜூஸாக அதை எப்படி குடிக்கிறது? சில பேர் விடிய காலையில் அருகம்புல் ஜூஸ்லாம் குடிப்பாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஜூஸ் கசக்காது. அதை நம்ம பச்சையாக ஜூஸ் போட்டு குடிக்கும்போது அது ஒரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் குடிக்க முடியாது. அதை பனங்கருப்பட்டி போட்டு ஜூஸாக குடிக்கலாம். கண்ணு நல்லா தெரியுங்க அந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடித்தோம்னா. அப்புறம் அருகம்புல்லை கொத்தா மாலை செஞ்சு நம்ம பிள்ளையாருக்கு, இந்த அரச மரத்தடியில் நாகர் சர்ப்பத்தோடு இருக்கிற பிள்ளையாருக்கு ஒரு 11 நாள் மாலை போட்டு விடியற் காலையில் வணங்கி வந்தோம் அப்படின்னா நம்ம முன்னோர்களோட ஊழ்வினைலாம் நமக்கு இருந்தால் அது கழிஞ்சிரும். ஏதோ நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் ஏதாவது நமக்கு 1, 2 மிஸ் ஆகி வந்திருந்தால் அந்த பாவங்கள் குறைய அது ஒரு வாய்ப்பு. நன்றிங்க.